ஆவணி மாசம் சிறப்பான அம்சம் என்னன்னா, பழையன கழிந்து புதுசு வரும். பழைய வீடு விட்டு புதுசு வீடு எதிர்பார்க்குற மாதிரி வாங்குவீங்க. கடன் அடையறதுக்கு உண்டானது அமைப்பு சிறப்பா அமையும். சொத்து உங்களுக்கு கைமாறும். பூர சொத்து உங்களுக்கு வரும். ரொம்ப நாள் பெண்டிங்கா இருக்கிற அந்த இழுப்பு மனசு மாறி கோர்ட் விவகாரங்கள்லாம் முடிஞ்சு நேர்மையாக உங்களுக்குள்ள சமரசம் முடிஞ்சிடும். பையன் தலை தூக்குவான், ஜீவனத்தில் அமருவான். சொந்தமா வியாபாரம் பண்றதுக்கு நீங்களாம் பண்ணிட்டு இருந்தீங்க, சரியானபடி ஆள் கிடைக்கல. வாரிசுகளை அதாவது போகிறது, வாரிசே உட்கார்ந்துட்டு தம் பொறுப்பாக இருந்துட்டு உங்க கூட ஒத்துழைச்சி வியாபாரத்தை விரிவுபடுத்துவான். பொண்ணுக்கு கல்யாணமாகும், பணம் இல்லை. ரொட்டேஷனில் பணம் பொருட்டி அந்த ஐடியா என்ன பண்ணுறது, உங்கள் பிள்ளையே பண்ணி செஞ்சு கொடுப்பான். ரொட்டேஷன் பணம், பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரொட்டேட் பண்ணி ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறதோ கொள்றதோ, பணத்தை ரொட்டேட் பண்ணுறது, இன்னும் பல விஷயங்கள் ரொட்டேட் பண்ணுறது பணம்லாம் இருக்குது. அது பண்ணி ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணி சகோதரிக்கு செஞ்சு கொடுப்பான். அதெல்லாம் இந்த மாதத்தில் அன்பார்ந்த கடவுளூர் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஆவணி மாதம், பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சூரியன் இருக்கிற எந்த வீடுன்னா ஆவணி மாதம்னா சிம்மத்தில் வருவார். சிம்மத்தில் வரும்போது நம்மளுடைய பக்கா துரோகி ஒருத்தர் இருக்கார், ராகு கேதுக்கள், ராட்சசர்கள், அரக்கர்கள். கேது அங்கே இருப்பார். ஐயோ குழுங்கிட்டா நம்மள்ட்ட சூரியனை அப்படின்னு தோணும். உடனே புதன் உடனடியாகவே இறங்கி வந்துடுறார், அவனோட கூட இருக்கார். அதாவது இந்த ஆவணி மாதம்ன்றது பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 18 செப்டம்பர் 17 வரைக்கும் உள்ள நாள். அதனால் இதில் பொறுத்த வரைக்கும் உடனடியாகவே புதன் சூரியனோடு சேர்ந்துடுறார், கவலை இல்லை. சர்ப்பங்கள் அமைதியாயிடும். அதோடு மட்டும் இல்லை, இந்த குரு அயனசயனம் சாதத்தில் உட்காந்துருப்பார் சிம்மத்துக்கு. அங்கே உட்கார்ந்துட்டு சிறப்பாக ஆக்ட் பண்ணுவார். அவருடைய பாறை மட்டும் போதும், நம்ம எப்போதுமே விழிச்சிருக்கலாம். கடன் தொல்லை இருக்காது, ரொட்டேஷன் பணம் வந்துட்டே இருக்கும், நல்லது வரும், இம்சை இருக்காது, பகை தொல்லை இருக்காது, நல்ல தெளிவாக இருக்கும், மனசு ஆனந்தமாக இருக்கும். இதெல்லாம் குரு பாறை மட்டும்தான். சனீஸ்வரர் துணை இருந்ததுன்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். யாதி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்கும். துணிஞ்சு எழுந்து போராடலாம், எதுவும் பெருசுப்படுத்தாது, இதெல்லாம் இருக்கும். செவ்வாய் துணை இருந்ததுன்னா ஆவேசம் உடம்புல எப்போதுமே இருக்கும். மற்றவங்க நம்மளை மூஞ்சி தூக்குவாங்க, இல்லை பகையாளிகள் நம்மளை ஏற்றி விட்டுட்டு நாசம் பண்ணுவாங்க. அதுதான் செவ்வாயினுடைய பெரிய துரோகம். நம்பினால் கைவிடப்படலைன்னு சொல்லுவாங்க. இவர் மனுஷனை நம்பினா கைவிட செய்வாங்க. நான் செவ்வாய்க்கு ஒரு பெரிய இது. யோசிக்காமல் அவர் முடிவெடுக்கிறது, இவராக முடிவெடுக்கிறது, இதெல்லாம் செவ்வாயினுடைய குணங்களில். சனீஸ்வரன் எதையும் பொருட்படுத்த மாட்டார், அவர் காரியமே புரியும், அவ்வளோதான், தொடச்சி போட்டுருவார். இந்த 2 பேர் வச்சு தான் மொத்த உலகத்தை இயக்குறார். இந்த கிருஷ்ணன் இருக்கார் புதன், அவர் தான் சொத்து புரிவர். நான் சொல்லணும் அவசியம் இல்லை, எல்லா புராணங்களும் சொல்லும். அந்த புதனானவர் ஏகப்பட்ட பேர் படைச்சு விட்டார். ஒரு பக்கம் சிவன், ஒரு பக்கம் பிரம்மா, ஒரு பக்கம் ஈஸ்வரி, இதெல்லாம் படிச்சிருக்காருல்ல. எதுக்கு படிச்சிருக்காருன்னா, நம்மளை மாத்துறதுன்றது கொள்றது அவ்வளோ சொல்லவும் இல்லை. எல்லாத்தையும் சிவபெருமான் சொல்கிறோம், எல்லா பிரம்ம ஞானத்தை எல்லாமே என்ன போல தான் எல்லாம் அப்படின்ட்டார். அப்போ நம்ம எப்படி இருக்க முடியும்? அதனால் எதுவுமே நமக்கு மூலம் மாத்திரம் நம்ம ஒர்க் பண்ணவே பண்ணுற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஆவணி மாதத்தில் நம்மளுடைய புத்தி காமிக்கும். நம்மளுடைய மனசு செயல்படும் போது தப்பாகவே செயல்படும். எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கூடவே கழுத்தறுப்பு இந்த கேது உட்காந்துருக்காரு. அதனால் இதெல்லாம் உழட்டின்னு இருக்கும். ஆகட்டும் பார்க்கலாம். இப்போ என்ன, அவன் பார்த்துப்பான், இவன் பார்த்துப்பான், செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத கோட்டை விட்டுனே இருக்க வேண்டியதான். ஸோ நம்ம புத்தியை பயன்படுத்தணும். வெளி வட்டார பழங்கள்லாம் மோசமாக இருக்கும். சரி, அதுதான் போட்டோமே. புதனுக்கு பிறகு அடுத்தது கலகத்தில் உட்காந்து சம்மந்தப்பட்ட புதன் சிம்மத்தோடு சேர்ந்துட்டார்ல. இப்போ செவ்வாய் மிதத்தில் இருப்பார். அந்த சுக்கராச்சாரியர் கண்ணியில் கொள்வார். செவ்வாய் தொலைவு பாறை கண்ணி சுக்கரனை கிடைக்கும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள், செவ்வாய் சுக்கரன் தொடர்பு. ஏன்னா சுக்கரன் எல்லாருக்கும் வேண்டியவர், சனிக்கு வேண்டியவர், செவ்வாய்க்கு வேண்டியவர். ஏன்னா இவர் தயவு இல்லைன்னா உலகத்தில் வாழ முடியாது. எப்போதும்
சாப்பிட்ற தூங்குறது சம்பாதிக்கிறது உழைக்கிறது எப்படியே காலத்தை ஓட்டுறது இப்படின்னா ஆகாது. ஏதாவது வாங்கலான்னா பயம் வந்துடும், செய்யறதுக்கு வேணா பணம் இருக்காது, போகாது, அது எப்படி எதுவுமே வராது. எது இருக்கோ அதை சந்தோஷமாக வாழ்ந்து அனுபவி. அதுக்கு தான் பூமியில் இருக்கு. நாளைக்கு இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காதுன்னு பற்றி நீயே கவலைப்படுற, கொடுக்குறவன் சந்தோஷமாக இருக்கு, கவலைப்பட வேண்டாம் சொல்லிட்டு தாயினுடைய அணைப்பில் அரவணைப்பில் செயல்படுவா சுக்கராச்சாரியார். தாய் கோலம் இல்லாமல் ஒன்றுமே முடியாது. கிருஷ்ணருக்கு எப்போதுமே அப்படி தான். அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் அனுகூலமாக போகிறதுக்கு நமக்கு ஹீலிங் பாயிண்ட்டாக தாய் கோலம் அந்த மாதம் ஃபுல்லாக ஒர்க் செயல்படும். நல்லா இருக்கலாம். வெளிவிட்டார் பக்கத்தில் மோசமான சூழ்நிலை இருக்கும். மூக்கை நுழைக்காதீங்க, எச்சரிக்கை உங்கள் காரியத்தோடு செயல்படும். இதுதான் முக்கியம். ராவுக்கேதுக்கள் இப்போது பேர் ஐப்பசி மாதம் போது தான் மோசமாக வெளிவட்டார பழக்கம் எல்லாமே மோசமாக தான் இருக்கும். சாமர்த்தியம் இருந்தால் செயல்படலாம். அதுதான் சரி. இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இந்த ஆவணி மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்கும். என்ன விஷயம்னு தெரியாது, ஒரு அமக்களம் ஆனந்தம் கூத்து என்னென்ன உண்டோ திடீர்னு என்னமோ தெரியல, சந்தோஷம் கூடு இருக்கும். குடும்பத்தில் எதிர்பாரா திருப்பங்கள்லாம் வரும், மாற்றங்கள்லாம் வரும், உறவுகள் உரசு நன்னா இதெல்லாம் நண்பர்கள் உரசுவாங்க. பகைகள்லாம் மாறி போய் நம்ம கை கொடுப்பாங்க. விதிய உறவுகள் கை கூடும். புதுசு புதுசாக வியாபாரங்கள் தரங்கள் விருத்தியாகவும் கொள்ளும். இந்த கன்னிக்கு இருக்கிற அமைப்பு பார்க்கும்போது சுக்கராச்சாரியர் உட்காந்துருக்கார். அங்கே கன்னியில் வீக்கு தானே. இந்த கன்னியில் அமைப்பில் பார்க்கும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, சனீஸ்வரன் தொடர்பு கொண்டே இருப்பார். சுக்கரன் உட்காந்து நேரம் பார்த்துட்டு இருப்பார். கன்னியுடைய அயனசேரத்தில் சூரியன் உட்காந்துருப்பான். ஆவணி மாதம் இல்லையே கூடிய ராகு கேது உட்கார்ந்துருப்பார். இந்த புதனுக்கு கேது ரொம்ப வேணும். சீக்கிரஸ் ஏஜென்ட்டுப்பாங்க, அமெரிக்கா வச்சுருக்காங்க சிஏஏ. அதே மாதிரி இந்த புதனுக்கு சிஏ யாருன்னா இந்த ராகு கேது தான். நீ சொல்லாதீங்க வெளியில், அது அவனுக்கு ஏற்ற மாதிரி செய்யும். சர்ப்பங்கள் புதனுக்கும் சுக்கரனுக்கும் மட்டும்தான் வேலை செய்யும். மற்றவங்களுக்கு வெகு பார்த்து கதையை முடிக்கும். தான் உண்மை. அதுக்கு தான் பயப்பட வேண்டியிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஆக இந்த சம்பந்தப்பட்ட குருவானவர் லாபத்தில் உட்கார்ந்துருக்கார், கவலையே இல்லை. இந்த புதன் கூட பாம்போடு உட்காந்துட்டு சூரியனோடு உட்காந்துட்டு சத்தம் போடாமல் காரியத்தை முடிக்கிறார். அவ்வளோதான். நமக்கு வேண்டியது என்ன? வியாபாரம், பிசினஸ், வெளிநாட்டு தொடர்பு நம்ம ஆளுங்க சொதுக்கியமாக இருக்கணும், இங்கே வரணும். நீ எப்படி போனால் எனக்கு என்ன, அப்படியே வந்துடணும். அவ்வளோதான். இதுதான் பிஸ்னஸ்ஸு ரொட்டேஷனுக்கு இதுதான் பண்ணுறாங்க. நம்ம காரியத்துக்கு நமக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் டேமேஜ் ஆகக்கூடாது, அதை பாதிப்பு வரக்கூடாது, நம்ம சாமர்த்தியம் வச்சுக்கணும். அதுக்காக என்ன வேணால் பண்ணலாம். அந்த அமைப்பு தான். அதில் அயன செய்த போகத்தில் உட்கார்ந்து இந்த சூரியன் இந்த மாதம் உட்கார்ந்துருக்கிறதுனால கூடையே சம்மந்தப்பட்டிருக்கலாம். அயனம்ன்றது சயனம் மூணு சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. அது பாதிப்புகள் தொடரக்கூடும். அந்த பாதிப்பு வராதபடி யாருக்கு உண்டாக்குங்களோ அவங்கள வச்சு கதையை முடிச்சுடுவார் பகவான். அவ்வளோ சாமர்த்தியம் பாரு. அவங்க அண்ணே கையில் குத்த முடிப்பார். அதனால் எதுவும் பிரச்சனையும் இல்லை. கன்னிக்கு பொறுத்த வரைக்கும் எப்போதுமே இளமையோடு இருப்பான். அறிவு எப்போதும் பிரகாசிக்கும் அவங்களுக்கு. நட்சத்திரம் பாருங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய். மூணுமே வாழ்க்கையில் சூரிய சந்திரன் முடியாத முடியுமா? செவ்வாய் இல்லாமல் முடியாது. ரொம்ப ஆக்டிவ், சுறுசுறுப்பாக இருக்கணும். அட்ராக்ஷன் செவ்வாயினுடையது. சுவைகள்னால் அந்த அட்ராக்ஷன், அதை அறுசுவை சொல்கிற செவ்வாய் மட்டும்தான். சனீஸ்வரன் நல்லா பண்ணி போட்டாலும் அது சுவையாக இருக்கணும்னா செவ்வாய் தொடர்ந்து தான் முடியும். இல்லைன்னா எவ்வளோ பண்ணாலும் தான் பண்ணுறேன், என்ன அவ்வளோ ஸ்லாகி இல்லை அப்படின்னு போடுவோம். திங்கிறது உழைச்சா கூட என்ன உழைக்கிறான், நல்லா பக்கா டயத்தில் பண்ணுறான். தவிர ஒரு போச்சு. செவ்வாய் தொடர்பு தானே பிரமாதமாக இருக்குது. தப்பாக இருந்தால் கூட பிரமாதமாக இருக்குது. ஒரு சில குறைதான் இருக்குது. அப்படி மனுஷனுக்கு வாய் வேஸ்டே கிடையாது. ஒரு சில குறையாக செய்யும், பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்ட்டுவான். அதனால் செவ்வாய் சனீஸ்வரன் தொடர்பு உப்பு போடுற மாதிரி இருக்கணும். செவ்வாயினுடையது உப்பு போட்டால் எந்த அளவு இருக்குமோ அந்த அளவு இருக்கணும். சனீஸ்வரன் நிறைய இருக்கணும். அப்போ தான் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எடுக்கும். அது மாதிரி எவ்வளோ விஷயத்தில் இருக்க ஒர்க்கு மேன் என்ன தான் வேலை செஞ்சால் கூட மேலதிகாரி ஏதாவது சொன்னான்னா எத்தனை பண்ணி வேஸ்ட்டு தான். என்ன உழைச்சாலும் வேஸ்ட்டு. தெரியும். நான் மட்டும் ஹார்ட் ஒர்க் அசிஸ்டன்ஸு நல்லா பிரமாதம் பண்ணுவான். அவன்
அவனுடைய இதை வச்சு எஃபெக்டை பயன்படுத்தி இவர் நல்ல பேரும் புகழ் அந்தஸ்து ப்ரொமோஷன் வாங்கிட்டு போடுவார் தவிர தனக்கு சம்பளம் வாங்கி இவருக்கு காமிக்க மாட்டாங்க. அதுதான் கேடுகின்றது. அதனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இந்த இதில் கண்ணீர் சம்பந்தப்பட்ட பாக்யாதிபதி பார்த்தேன்னா சுக்கராச்சாரியா தான், தனாதிபதி அவரே தான். பயணத்தில் உட்கார்ந்து பார்க்குறாரு. அப்புறம் தன் சிம்மராசியிலே வந்துடுவார். கவலைப்பட தேவையில்லை. புதனுக்கு அறிஞர் பயணசேரத்தில் வந்துடுறார். கவலைப்பட தேவையில்லை. சனீஸ்வரர் தொடர்பு, சுக்கரன் சனி பின்னாடி புதன் சனி தொடர்பு கொண்டு கொடுக்குது. சனீஸ்வரர் எங்கள் வீட்டில் உட்காந்துருக்காரு பார்த்தா கண்ணி சப்தமத்தில் உட்காந்துருக்காரு. பூர்வ குண்டாவது சப்தமத்தில் உட்காந்துருக்காரு. அவ்வளோதான். 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இல்லை, பார்ட்னர் ஓனர் யார் மெயின் சம்மந்தப்பட்ட ஆள் துணை ஆட்கள் ஆள் எல்லாம் ஒரு குழுவாக உட்காந்துட்டு ஒரே இடத்துல செயல்படும் போது அப்புறம் என்ன வேண்டியிருக்கு? இன்டர்நேஷ்னல் லெவல் தான் எல்லாமே. நம்ம நாடு இன்டர்நேஷ்னல் லெவலில் பாப்புலராகிட்டு நம்பர் 1 இருக்குது. காரணம் இன்றைக்கி இல்லை அன்றைக்கே சொன்ன வரப்போகுதுன்னு இதான் இந்த சமயத்தில் எல்லாருக்கும் வந்திருக்கு அமைப்பு. குடும்பத்தில் மாற்றட்டலாம் அந்த அளவுக்கு எல்லாம் ஒரு வெற்றியிடம் உண்டாகும். அது நீங்களாக பார்த்துக்கணும். எல்லாம் நிறைஞ்சு போச்சுன்னா இவ்வளோதானா? ரெண்டுமே இல்லை. இதுக்கு பணம் பொருள் அந்தஸ்து எல்லாம் இருக்குது. என்ன பிரயோஜனம்? நல்ல காரியம் செய்வானா மனசே வராது. பெரும் பகவானுக்கு கைகறி பண்ணுவானா, திருப்பணிகள் செய்வானா, அன்னதானம் பண்ணுவான். அவன் தொடர்பே வச்சுக்க மாட்டாங்க. திருவிழாக்கள் போயிட்டு வரலாம், தலை யாத்திரை போகலாம், ஜாலியாக பொழுது போக்கலாம். எவ்வளோ பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த அளவுக்கு பணம் கடன் உபாதை அற்று இருக்கும். அதை அப்படியே கடன் இருந்தான்னா கணக்கு காட்டுறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வரத்துக்கு அந்த கடனை காமிச்சிருப்பான். இதுதான் கடன் மேலே. இப்போ வியாபாரம் பெருகும், அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டு பெருகும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. உட்கார்ந்தத்துல சம்பாதிக்கிற அளவுக்கு எல்லாமே இருக்கும். ஏன்னா வெளிநாட்டு தொடர்புனால பண ரொட்டேஷன் நிறைய வரும். எல்லாமே வெளிநாட்டு தொடர்பு வந்துருச்சு. கூட்டு ஒரு அப்படியே அமைப்பில் மொத்தமாக எடுத்து வாரி போட்டு எல்லாருக்கும் வீசிட்டு அந்த காலத்தில் மால்னு வரும்போது இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது இது கடைகள்லாம் மால்னு வரும்போது மொத்தமாக வாங்கி வச்சுட்டு டிஸ்ட் பண்ண எல்லாரையும் பணத்தை போட்டு 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 விட்டு தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருவாங்க. அப்போ இங்கே வியாபாரம் என்னமா ஆகும்? மால் ஸ்டால் வரும்போது என்னென்ன உண்டோ அத்தனையும் கிடைக்கும் ஒரே இடத்துல. அந்த அட்ராக்ஷன் பண்ணும்போது பண்ணி அந்த மாதிரி ஒரு செயல்பாடு நம்ம நாடு உருவாகும்ன்றது இந்த கன்னி ராசியிலேருந்து தொடர்புள்ளவங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு வியாபாரத்தை நம்பர் 1 இது. அதாவது பதில் பேச்சு ஒரு மாதிரி மிதணும். இது அப்படி இல்லை, டைரக்டு கிளியர் போல். அமெரிக்கா மாதிரி தான். அப்படி முடிச்சுட்டு கதையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளோ அருமையாக இருக்குது. அது காரணம் என்ன? முக்கியமான நவகிரகங்கள் சொல்லக்கூடியது சூரியன் முக்கியம் எல்லாருக்கும், சந்திரனும் முக்கியம். சந்திரன் செவ்வாய் நட்சத்திரம் நிற்கிறான் இந்த மாதம் பாருங்கள். ஆரம்பத்தில் சித்திரையில் நிற்கிறார் சந்திரன், ஆவணி மாதத்தில். அங்கேருந்து தான் சித்திரைக்கு இங்கே வரணும். 2 வீடும் வருது, துலாத்துக்கும் வருது. அதனால் எந்த சனீஸ்வரன் டைரக்ட் கண்ட்ரோல், டைரக்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அப்புறம் என்ன உங்களுக்கு இருக்குது? பாக்யாதிபதி சொல்ல சுக்கரன் தொடர்பு டைரெக்டாக மீனத்திலேருந்து இங்கே பார்க்குறாரு. நம்ம தொடர்பு அந்த சுக்கராச்சாரியா கண்ணியில் உட்கார்ந்துட்டு மேலே இருந்து பார்க்கக்கூடிய செவ்வாய் பார்க்கக்கூடிய பாக்கியம் பெறது. செவ்வாய் மிதனத்திலேருந்து கண்ணியில் பார்க்கும்போது சுக்கரன் டைரெக்டாக நேராக சனியும் சுக்கரனும் ஒருத்தருக்குள்ளே இன்டிமெசி. வேறு என்ன வேணும்? குருவுடைய பாறை கிடைக்கிறது. அது உபயராசினால குருவுடைய தொடர் சனீசன் கிடைக்கிறது. வேறு பண்பானம் இவ்வளோ அமைப்பில் இருக்கு. அப்போ இந்த ப்ரோக்ராம் பண்ணிருக்கும் போது கன்னிக்கு உள்ள ப்ரோக்ராம் பண்ணிருக்காருல்ல, ஆட்டோமேட்டிக்காக கன்னிராசி நட்சத்திரங்கள்லாம் உத்தரம், அஸ்தம், சித்திரை, சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 பேர் முக்கியம். உலகத்தில் நாளைக்கு பகைவான் கொலைவான் அவன்லாம் கிடையாது. இந்த 3 பேருமே நான் செயல்பட முடியும். சனீஸ்வரன் தொடர்பு அடுத்து இதெல்லாம் தொடர்புறது. இவ்வளோ பேர் தொடர்பு, யாரெல்லாம் எது தொடர்புள்ளோ அத்தனை பேர் கை வச்சுட்டு இந்த மாதத்தில், இந்த ஆவணி மாதத்தில். அதனால் சிறப்பாக நடக்கும் எல்லாமே. ஒரு கர்மாவுக்காக தான் கல்யாணம், குழந்தை, குட்டின்னு வச்சுருக்குது. இல்லைன்னா போர் அடிக்கும் லைஃபு, பிரித்திக்கு வரணும் லைஃப்பில். அதனால் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும், கூத்து கும்மாளமாக இருக்கும். குடும்பத்தில் எல்லாத்துலையும் உறவுகள் இனிக்கும் மட்டுமில்லை, விருத்திக்கு வரணும். வியாதியிலேயே கிடக்கிறது, டாக்டர் விடையே போயிட்டுருக்கு, வருஷம்
உயிர் போகிற வரைக்கும் மருந்து சாப்பிடணும், அப்பப்போ ப்ரெஷர் பார்க்கணும், கொள்ளணும், சால்ட்டு சுகரு இதெல்லாம் குறைஞ்சிடும். சுகர் பேஷண்ட்டோ இல்லைன்னா அந்த சால்ட் சம்மந்தப்பட்ட அந்த பேஷண்ட்டோ அந்த உடம்பெல்லாம் நார்மல் ஆகிடும். மனசு அருமையான மனசு நம்பிக்கை கொடுக்கும். இதெல்லாம் இந்த மாதச்சந்த் ஒரு அமைப்பு தான். இதில் பயன்படுத்தும் உங்களை அறியாமலே எல்லாம் சுகர் பேஷண்ட்டோ அந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்டோ எல்லாமே மாறிடுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். வாரந்தே சாப்பிட்டுருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் உடம்பு நன்னாயிடும். இந்த பேரலைசட் ஆனவர்கள் கை கால் மறுபடியும் பயன்பட்டு நன்னாயிடும். இதெல்லாம் மாறுதல்கள் நிறைய வருது. உடம்பு ஆரோக்கியம் கூடுன்னா இதெல்லாம் மாறணும் இல்லையா? வியாதியெல்லாம் நோயெல்லாம் வந்தாலும் எதிர்ப்பு சக்தி உடம்புல கூடுறதுனால எல்லாம் கிளியர் ஆகிடும், பக்காவாக இருக்கும், மனசு தெளிவாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவு கட்டும் சொல்லி ஒரு திருப்தியாக இந்த வாழ்க்கையாக இந்த அமைப்பு இந்த மாதம் வர்றது கைகூடுறதுன்னு சொல்லிட்டு நிறைவு செய்து. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.